அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு நேர கடமையான தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய திக்ர்களை பார்ப்போம். அப்துல்லா இப்னு அஸ்-ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு சலாம் கொடுத்தவுடன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹு வலா நஅபுது இல்லா இய்யாஹு லஹுன் நிஅமத்து வலஹுல் ஃபத்லு வலஹுஸ் ஸனாஉல் ஹஸனு லா இலாஹ இல்லல்லாஹு முஹ்லிஸீன லஹுத்தீன வலவ் கரிஹல் காஃபிரூன். இதனுடைய பொருள், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை, ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது, புகழ் அவனுக்கே உரியது, அவன் அனைத்து பொருட்கள் மீது ஆற்றலுடையவன். நல்லவற்றை செய்வதற்கோ தீயவற்றிலிருந்து விலகுவதற்கோ அல்லாஹ்வின் துணையின்றி இயலாது. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அவனை தவிர வேறொருவரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். அருள் அவனுடையது, உபகாரம் அவனுடையது, அழகிய புகழும் அவனுடையது. வணக்கத்துக்குரியவன் இறைவனைத் தவிர எவரும் இல்லை. நிராகரிப்போர் வெறுத்தாலும் கலப்பற்ற தூய்மையான வணக்கங்கள் அவனுக்கு மட்டுமே உரியது. இந்த துஆவை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் ஓதி வந்தார்கள் என்று கூறுகிறார்கள். சுபஹானல்லாஹ். இந்த துஆவை நாம் மனனம் செய்ய முயற்சி செய்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நன்மையை வழங்குவானாக. ஒவ்வொரு நேர கடமையான தொழுகைக்கு பிறகும் இதை நாம் ஓதுவோம். அல்லாஹ் நம் அனைவருடைய பாவத்தை மன்னிப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.